நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தின் 74ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு புதுவை தமிழ் சங்கத்தில் புத்தக கண்காட்சியினை புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் திறந்து வைத்தார். முனிவர் ஜெயசீலன் ஸ்ரீபன் அவர்களின் நோயாளியின் மருத்துவர் என்ற நூலினை அமைச்சர் வெளியிட புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமை தாங்க நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தின் பொது மேலாளர் சந்தானம் முன்னிலை வகித்தார். பாரதிதாசன் மகளிர் கல்லூரி தமிழ்துறை தலைவர் கிருங்கை சேதுபதி வாழ்த்துறை வழங்க புதுச்சேரி பல்கலைக்கழக தமிழ்துறை விரிவுரையாளர் முனைவர் ரவிக்குமார் நூல் அறிமுக உரை ஆற்றினார். நூலாசிரியர் ஜெயசீலன் ஸ்ரீபன் ஏற்புரை நிகழ்த்தினார். கலை இலக்கிய பெருமன்ற தலைவர் எல்ஐ சிவகுமார் வரவேற்க மண்டல மேலாளர் எத்ராஜ் நன்றி உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் தாகூர் கலைக்கல்லூரி முன்னாள் முதல்வர் இளங்கோ, புதுவை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவர் கருணாநிதி, விரிவுரையாளர் பழனிவேல், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் கலைமாமணி முனைவர் பாலசுப்ரமணியன், புதுவை தமிழ்ச்சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, மொழிபெயர்ப்பாளர் சீனு தமிழ்மணி மற்றும் இளங்கோவன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர். கலை இலக்கிய பெருமன்ற பொருளாளர் துரை செல்வம், நிர்வாகிகள் மூசி ராமு, ஆதிராமன், பேராசிரியர்கள் திருமா அன்பு செல்வம், விவேகானந்த தாசன், கயல்விழி, திவ்யா, ஓவியர்கள் சக்தி குருநாதன், கலைமாமணி, முனுசாமி, பரமேஸ்வரன் மற்றும் சந்திரகுமார், தொல்புதையல் கோபிராமன், எலிசபெத், மாணவர்கள் சபீர் அகமது, யுவராஜ் உட்பட பலர் பங்கு பெற்றனர்.